ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல ஜியோகிராஃபியோட 4th லெசன்ங்க. இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்துல இருந்து 50 கேள்விகள் பார்க்க போறோம். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியும். ஜியோகிராஃபி பிளஸ் எக்கனாமிக்கும் கவர் ஆயிடுங்க. ஸோ எக்கனாமிக்கும் கவர் ஆகிறதால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். 50 கேள்விகளுக்கு எவ்வளோ ஆன்சர் பண்றீங்கிறத பார்த்தலாம். ரெடியா எல்லாருமே? ரெடினா எல்லாரும் தம்ஸ் அப் போட்டு வந்துருங்க பார்க்கலாம். ஆனா லைவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 50 கேள்வி அப்ரோச் பண்ற விதமும் நீங்க ஆக்சுவலா கத்துட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி டைரக்டா அடிக்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கலாங்க. கமான். ரெடி. அப்போ எல்லாருமே ரெடி. சேலஞ்சுக்கு 50க்கு 50 யார் எடுக்கிறான்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச். ஸோ பாருங்க இந்த இடத்துல ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கரி இது எத்தனை சதவீதம் இருக்குன்னு கேட்டிருக்கோம். ஸோ நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்க வேண்டிய ஆந்த்ரசைட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆந்திராவுக்கு போனா எவ்வளவு நிலக்கரி கிடைக்குதுன்னா 80ல இருந்து 90 ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் பிட்டுமினஸ் அங்கிருந்து அப்படியே பக்கத்துல பிட்டுமினஸ்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு 60ல இருந்து 80. ஓகே. பழுப்பு நிலக்கரி அரிய வகை நிலக்கரி கம்மியா தான் கிடைக்கும். அப்போ 40ல இருந்து 60. ஸோ மரக்கரி ரொம்ப ரொம்ப கம்மி சார். முடிஞ்சு போச்சு ஆன்சர். அப்ப பாருங்க ஆன்சர் 2, 1, 3, 4 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏங்க. தட்ஸ் எனஃப்ங்க. நெக்ஸ்ட் நிலக்கரியை பற்றி சரியான விடையை தேர்வு செய். ஓகே பாருங்க. இந்தியாவில் காணப்படும் நிலக்கரி வயல்கள் கோண்டுவானா தொடர்பாக தொடர்புடையவை. கரெக்ட். தீபகற்ப இந்திய பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. கரெக்ட். நாட்டின் மொத்த நிலக்கரி படிவுகளில் 90% 6 மாநிலங்களை கொண்டுள்ளது. 6 மாநிலம் கிடையாது. ஐ திங்க் 3 மாநிலங்கள் வருங்க. என்னென்ன சொல்றேன் பாருங்க. ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் மற்றும் மத்திய பிரதேஷ்ங்க. மத்திய பிரதேஷ். 4 மாநிலங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 90% நிலக்கரி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2% நிலக்கரி 3ஆம் நிலையை சார்ந்த அஸ்ஸாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் அதிகமாக கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ மீன் அந்த 3ஆம் நிலைனா என்ன சொல்லுவாங்க? ஆந்திரசைட், பிட்டுமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழுப்பு நிலக்கரி அதுவும் கிடைக்குதுன்னு இருக்காங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சது 6 மாநிலம் கிடையாது, 4 மாநிலங்கள். அப்ப அதிகன்றது இந்த ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் என்று தெரிஞ்சுனாலே போதும். அப்ப தேர்ட் ஒன் எலிமினேஷன் ஆயிடுது. ஜார்க்கண்ட் மாநிலம் அதிக உற்பத்தியை செய்யுங்கிறது கரெக்ட். அப்போ 1, 2, 4 தான் ஆன்சர் ரைட்டுங்க. சி ஆப்ஷன். ஜெர்மனி தொழில்நுட்ப உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இது வந்து ஜெர்மனி தொழில்நுட்ப உதவியுடன் 1965 ஒடிசால இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒடிசால தான் ஆன்சர் ரைட்டு. அப்போ ஜெர்மனி உதவியோடு தொடங்கப்பட்டது. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் தொழில்நுட்ப நிறுவனம் ரூர்கேலா, ஒடிசா 1995. வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகள் மூலம் மின் மூலம் பூசப்பட்ட தகடுகள் அல்லது மின்சார தகடுகள் தயாரிக்க பயன்படுத்துதுன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க ஒடிசான்றதை நோட் பண்ணுங்க போதும். இயர் கண்டிப்பா முக்கியங்க.
பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஷ் ஆகும். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ஈஸியா அடிச்சிருவீங்க. அப்ப தெரிஞ்சுக்கணும், பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள்ல ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் அப்படின்றத நோட் பண்ணி. மொத்த ஜிப்சம் இருப்பில் 81% படிவுகளை கொண்டுள்ள முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் ராஜஸ்தான்ங்க. இவங்க தாங்க அதிகமா இருக்குன்றாங்க. ஸோ இந்த நோட் பண்ணுங்க, ராஜஸ்தான் இன்னொன்னுத்துல இருப்பாங்க. அந்த சிலின்ற ஒரு நாடு தாமிரம் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்களா, அப்ப தாமிரத்திலும் இவங்க தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்ங்க, தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆயிரத்தி 975ங்க. குட் குட் குட். வாங்க வாங்க வாங்க. மேற்கு கடற்கரைக்கு அருகே உள்ள எண்ணெய் வயல்களில் சரியானதை தேர்வு செய். ஸோ பாருங்க, மேற்கு கடற்கரைக்கு அருகே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அங்கலேஸ்வரர்னு வருங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. மீதி எல்லாமே கிழக்கு கடற்கரையில வரும். எஸ், அங்கலேஸ்வரர் மட்டும்தான் மேற்கு. மீதி எல்லாமே அந்த பிரம்மபுத்திரா, திக்பாய், நாகர்காட்டியா வந்து பார்த்தீங்கன்னா கிழக்குல இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தாங்க. உலக மொத்த சணல் பொருட்கள் உற்பத்தியில் எத்தனை சதவீதம் மட்டும் இந்தியா மட்டும் எத்தனை சதவீதம் பங்களிப்பை அளிக்கிறது சணல்ல? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆன்சர் 35%. இந்தியாவில் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் அக்லாண்ட் என்பவரால் 1854ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ரிஷ்ரா. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. ஸோ மிஸ் பண்ணாம அடிச்சிருங்க. சரியான விடையை தேர்வு செய். படிச்சு ஆன்சர் பண்ண போகலாம்.
உலக கரும்பு உற்பத்தியில் பிரேசில் முதலிடத்தில் உள்ளது. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் 50% 2வது இடத்தில் உள்ளது. சரி, முதலிடத்தில் உள்ளது. இதுவும் கரெக்ட். கரும்பு உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் உள்ளதுங்க. இதுவும் கரெக்ட். பருத்தி நெசவுக்கு அடுத்தது 2வது பெரிய வேளாண் தொழிற்சாலையாக சர்க்கரை தொழிற்சாலை உள்ளது. இதுவும் கரெக்ட்டுங்க. இது 4th ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. 1 2 3 4 தான் ஆன்சர். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? சாரி ஃபார் ரிப்பீட்டட். ரிப்பீட்லாம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டது என்னன்னா சணல் ஆலை கேட்டிருந்தோம். எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காகித தொழிற்சாலை கேட்டிருக்கோம். கரெக்ட் தாங்க. நானே பயந்துட்டேன். நான் ஏர்லாம் எழுதும்போது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். காகிதங்கள் நிறைய இதுக்கு பயன்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1812ஆம் ஆண்டு 1812ஆம் ஆண்டு செராம்பூர் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டதுதான் முதல் காகித தொழிற்சாலை. சணல் பற்றி சரியான விடையை தேர்ந்தெடு. அவ்வளவுதான் guys. இது ஒரு தங்க இடைப்பெயர். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1859 ரிஷ்ரா என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. சணல் உற்பத்தியில் வங்கதேசம் முதலிடம் கொடுத்திருக்காங்க. சணல் உற்பத்தியில் இந்தியா முதலிடம். அப்போ தேர்ட் ஒன் தப்பு. சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல வங்கதேசம் முதலிடம். வங்கதேசம். அப்போ 4th ஒன் எலிமினேஷன். 3rd 4th எலிமினேஷன். தேசிய சணல்ங்க. சாரிங்க. தலைமையிடம் கொல்கத்தாவில் உள்ளது. இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 1 2 5 ஆன்சர் ரைட்டுங்க. ஜின்னிங் முறை கீழ்கண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையது? பருத்தி இழையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறை தான் வந்து பாத்தீங்கன்னா ஜின்னிங் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. விதையிலிருந்து எடுக்கிறது தான் ஜின்னிங் முறை அப்படின்றது நோட் பண்ணிக்கங்க. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? The direct question, கொல்கத்தா. தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளில் கலவையாக காணப்படும் தாது எது? டைரக்ட் ஆன்சர் இரும்புங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்கு. நான் பின்னாடி கொஸ்டின் வச்சிருக்கேன், அதனால நான் சொல்லிடுறேன். இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படுவுகள் எந்த மாநிலங்களில் மட்டும் 72% பங்களிப்பினை கொண்டுள்ளது? பங்கினை கொண்டுள்ளது. கரெக்டா சொல்லுங்க போலாம்.
ஸோ காய்ஸ் இந்த இடத்துல 18% மட்டும் வச்சுங்க. 18 வந்தா மேக்னெட்டிக் படிவுகள் கரெக்டா இருக்கும். இந்த மேக்னெட்டிக் படிவுகள் அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம். சரிங்களா? ஸோ ஒண்ணும் இல்ல. இந்தியாவில் உள்ள மேக்னெட்டிக் படிவுகளில் எந்த மாநிலம் 18% பங்களிப்பினை கொண்டுள்ளதுன்னு கேட்கிறப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? சத்தீஸ்கர் தான் ஆன்சர் பண்ணணுங்க. கர்நாடகா கிடையாது. ஸோ நோட் பண்ணுங்க. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் மொத்த இரும்பு உற்பத்தியில் ஜார்க்கண்ட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆனா இந்த மேக்னெட்டிக் உற்பத்தியில 18% கொண்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். சத்தீஸ்கர்ன்றது. ஸோ பட்டை பத்தி சொல்லுங்க போலாம். மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. கரெக்ட்டுங்க இது. கச்சா பட்டு உற்பத்தியில் இந்தியா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2ஆம் நிலையில் உள்ளது. இந்தியா கிடையாது, அமெரிக்கா கிடையாது, சீனாவிற்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ செகண்ட் ஒன் எலிமினேஷன். கர்நாடகா மாநிலம் பட்டு உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இதுவும் கரெக்ட். அப்போ 1 and 3 ஆன்சர் ரைட்டுங்க. ஆப்ஷன் சிங்க. ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம். பாருங்க, காகித தொழிற்சாலைனா செராம்பூர் வரணும். அதுவே இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவிற்கு அருகே உள்ள 1867ஆம் ஆண்டு பாலிகஞ்ச் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அப்போ மேற்கு வங்க மாநிலம் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால், காகிதம் உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம், முக்கிய மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தவறான விடையை தேர்ந்தெடு. ஸோ பத்ராவதி கர்நாடகாவில் தான் இருக்கு. பிலாய் சத்தீஸ்கர், துர்காப்பூர் மேற்கு வங்கம், டோர்னகல் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கிடையாதுங்க. டோர்னகல் 1994 அந்த ஆண்டுல ஆந்திரா கிடையாது, கர்நாடகாங்க. எக்ஸாம்ல இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட், சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்பட காரணம். கரெக்டா தப்பா போடக்கூடாது. என்னன்னா உற்பத்தி காரணிகள் அதிகம் தான் வரணும். ஸோ உங்க இடத்துல வாகனங்கள், உதிரி பாகங்கள் சொல்லிட்டு கேட்டிருந்தாலும் ஓகே தான். வாகன தொழிற்சாலைகள் கிடையாது ஆன்சர். அப்போ உற்பத்தி காரணிகள் அதிகம் போட்டிருக்கணுங்க. நெக்ஸ்ட், இந்தியாவில் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஸோ ஆன்சர் பி, பெங்களூர். சிலதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், அப்படியே போயிடலாம். இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? சேலஞ்ச் பண்றேன். நாக்பூருங்க. குட். இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? தலைமையிடம்லாம் படிச்சே ஆகணுமா? கண்டிப்பா படிக்கணுங்க.
ஸோ இந்த கோல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில உலக அளவில அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம்னு ஒன்று. அது கொல்கத்தாவுல இருக்குங்க. தலைமையிடம். நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கு அமைந்துள்ளது? கிட்டத்தட்ட 60% ஆஃப் 65% எண்ணெய் வயல்ன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரியது. மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்குங்க. எல்லாமே மேற்குல இருக்க மாரி தான் இருக்கா? எலிமினேஷனே பண்ண முடியல. ஆமா, எல்லாமே மேற்குல இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, மும்பை ஹை இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எஸ்ஐ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி அந்த பேங்கிங் எக்ஸாம்லாம் இந்த மாரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகுங்க. ஸோ மும்பை ஹைன்றத நோட் பண்ணிக்கங்க. இந்தியாவில் காகித உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலம் எது? முக்கிய மாநிலம், முதன்மை மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுதான் ஆன்சர். அவ்வளோதாங்க. சூப்பர். மேற்கு வங்கம். ஸோ பொறுத்துங்க. ஸோ டாடா இரும்பு எஃகு நிறுவனம் ஜார்க்கண்ட், ஜாம்ஷெட்பூர்ல இருக்குங்க. நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. 11 இயர் மட்டும் எழுதுறேன். 1911 இது வந்து 1. சரிங்களா? ஜாம்ஷெட்பூர்ல தொடங்கப்பட்டது டாடா இரும்பு எஃகு நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திய எஃகு நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்துல இருக்குங்க. ஏங்க இந்திய எஃகு நிறுவனம் என்னன்னா பர்னப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். 1972. நோட் பண்ணிக்கணும். மிஸ் பண்ணக்கூடாது. இது செகண்ட். விஸ்வேஸ்வரய்யா விஸ்வேஸ்வராவிலிருந்து எஃகு நிறுவனம் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? கர்நாடகா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பத்ராவதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1923. ஸோ ராஜ் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்புறம் பாருங்க கடைசியா இருக்கிறது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யா. அவ்வளோதாங்க. ஃபோர்த். அப்போ ஆன்சர் பாருங்க சி வருதா பாருங்க. 2134 தாங்க ஆன்சர். 27. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? வாங்க ஸ்பீடா வாங்க. தாராப்பூர். ரைட்ங்க. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? டைரக்ட் கொஸ்டின். கொல்கத்தா. இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல் எது? மிக பழமையான எண்ணெய் வயல் எந்த இடத்துல இருக்குன்றது தெரியணும். ஈஸியா எலிமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்களேன். கிழக்கு கடற்கரை அப்படின்னு வந்தீங்கன்னா மும்பை மேற்கு, குஜராத் மேற்கு. முடிஞ்சு போச்சு. எலிமினேஷன் ஆயிடுச்சா பாருங்க. நாகர்காட்டியா ஒண்ணு இருக்கு, திக்பாய் இருக்கு. நாகர்காட்டியா வந்து பாத்தீங்கன்னா திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கு. திக்பாய்க்கு தென்மேற்கு பகுதியில். ஆனா திக்பாய் எண்ணெய் வயல் தான் நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சிங்க. மின் அழுத்திகள் எந்த செயல்பாட்டின் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றுகிறது? சயின்ஸ் கொஸ்டின். ஆனா இதுலயும் இருக்கு. ஒளிமின் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் தான் இது ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட். அணுசக்தி பற்றி தவறான விடையை தேர்வு.
சோ பாருங்க சரியானதுன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவின் போது வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. கரெக்ட். யுரேனியம், தோரியம் தாதுக்களிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. இதுவும் கரெக்ட். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் 1969ஆம் ஆண்டு மும்பைக்கு அருகே உள்ள தாராப்பூர், மும்பைக்கு அருகே அப்படின்னு ஆட் பண்ணிக்கோ, தாராப்பூர்ல தான் நிறுவப்பட்டது. இந்திய அணுமின் சக்தியின் நிறுவனத்தின் தலைமையிடம் சக்தியின் போட்டேன் சாரி சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. புதுடெல்லி கிடையாது, மும்பை. ஸோ அப்போ இது எலிமினேஷன் ஆகுது. மீதி எல்லாமே சரிங்க. சரியான விடையை தேர்வு செய். நாட்டின் இந்தியாவில் காணப்படும் இரும்பு தாது வளங்களில் எமடைட் மற்றும் மேக்னடைட் வகை சார்ந்தது. இரும்பு தாது உற்பத்தியில் ஒடிசா 25% கிடையாது, ஜார்க்கண்ட். சதவீதம் ரைட், ஆனா ஜார்க்கண்ட் தான். ஜார்க்கண்ட் மாநிலம் 20 ஒடிசாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். 2ஆம் இடத்துல யார் இருக்காங்க? ஒடிசா இருக்காங்க. அப்போ 2 and 3 எலிமினேஷன் ஆகுது. சத்தீஸ்கர் மாநிலம் மேக்னடைட் உற்பத்தியில் 18%. இது நம்ம பார்த்தாச்சு. ஓகே, 18% அப்படின்றது. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 1 and 4 தான் ஆன்சர். மாங்கனீசு பற்றி தவறான விடையை தேர்வு செய். இரும்பு எஃகு உலோக கலவையை உற்பத்தி மூலப்பொருளாக செயல்படுகிறது. 1 டன் எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது. கரெக்ட். மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியா 2% அளிக்கிறது. கரெக்டுங்க. 2% தான் அளிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உலக அளவில் மாங்கனீசு உற்பத்தியில் 7வது பெரிய நாடு கிடையாது. எத்தனாவது? 5th ஃபயர் பிளேஸ். 7வதுனா காப்பி வரணும், ஞாபகம் இருக்குங்களா? காப்பி 7வது. பட் ஆனா நமக்கு மாங்கனீஸ் வந்து பாத்தீங்கன்னா 5வது பிளேஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? தலைமையிடம் எல்லாமே படிக்கணும். டெல்லி. ஓகே கைஸ், படிச்ச ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோன்ட்டு. மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க அனைத்து பகுதிகளிலும் பரவி இருக்கின்றது. நிறுவுவதற்கு குறைவான இடமே போதுமானது. மேற்கண்ட கூற்றுகளில் தொடர்புடையது காற்று சக்தி. டேர் கொஷின். தவறான விடையை தேர்வு செய். என்னன்னா இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோட தொடர்புடைய அமைப்புகளை பத்தி கேட்டிருக்கேன். இப்படி படிங்க, இப்ப கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. நான் பிளேசஸ் கேட்டிருக்கேன், ஸ்டேட் கேட்கல. இந்திய நிலவியல் கல நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தாங்க.
அப்படியே டைரக்ட் கரெக்ட். இரும்பு சார் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்ல இருக்கு. இரும்பு சாரா. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. சுரங்க மற்றும் கனிமங்கள் கனிமத்தின் நிறுவனத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்தில் இருக்கு. இதுவும் கரெக்ட். ஆனா இந்தியாவில் சுரங்க பணியகம் மகாராஷ்டிராவில் இல்லைங்க. மகாராஷ்டிரா கிடையாது. என்ன வரணும்? நாக்பூர்னு வந்திருக்கணும். ஏன்னா மும்பைல நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளேசஸ் கரெக்டா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் தவிர மீதி எல்லாமே சரிங்க. நாட்டின் மொத்த இரும்பு உற்பத்தியில் முதன்மை உற்பத்தியாளராக திகழும் மாநிலம் எது? இது ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தாச்சு. இதுவும் நீங்க ஆன்சர் பண்றீங்க. சூப்பர் கைஸ். ஜார்க்கண்ட் மாநிலம். சரியான விடையை தேர்ந்தெடு. இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்தின் இடம் வந்து பாத்தீங்கன்னா பரிதாபாத்தில் அமைந்துள்ளது. தலைமையிடம் கிடையாதுங்க. இந்திய தேசிய நீர்மின் நிறுவனத்தின் பரிதாபாத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும். உலக மின் தேவையில் 7% நீர்மின் சக்தி அளிக்கிறது அப்படின்றாங்க. அப்போ 1, 2, 3 தான் ஆன்சர். சரிங்க. இந்தியா உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? We are the 4th place. 4வது இடத்தில் உள்ளது. ஓகே, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. பருத்தி. இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாளர் கொல்கத்தாவிற்கு அருகே உள்ள ஃபோர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. உண்மை அதுதான். நிறுவனம். நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியா இத்துறையில் உலகில் 3ஆம் இடத்தில் உள்ளது. அப்படி கிடையாதுங்க. 2ஆம் இடத்தில் இருக்கு. செகண்ட் பிளேஸ். இந்தியா பருத்தி உற்பத்தியில் 3வது இடத்தில் உள்ளது. 3வது இடத்தில் தான் இருக்காங்க. ஓகேங்க, கரெக்ட் தாங்க. தேர்ட் பிளேஸ்ங்க. இந்தியாவின் மிக பெரிய நவீன தொழில் பிரிவாக உள்ளது. இது கரெக்ட்டுங்க. அப்போ 134ங்க. ஆன்சர் 134. கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் எது? ஜிப்சம். மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டுள்ளது. நாட்டின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் 50% கொண்டு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். கலப்பு தேனிரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆயிரத்தி 1923 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யாரு? சுயராஜ் கட்சி. ஆனா இங்க விஸ்வேஸ்வர் ஐயா இரும்பு எஃகு
எஃகு இரும்பு நிறுவனம் சொல்லுவாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க. 55. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம்? மகாராஷ்டிரா. உலக புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம்? ஜார்க்கண்ட். டேஷ் புதுப்பிக்க இயலா வளங்களுள் ஒன்று. இதுக்கப்புறம் ஸ்பீடா போயிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. எந்த டாபிக்குமே நம்ம மிஸ் பண்ணல. ஸோ நீங்க தெளிவா அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கலாம் இதுக்கப்புறம். நிலக்கரி. நிலக்கரி புதுப்பிக்க இயலா வளங்கள்ல ஒன்று. டேஷ் தனித்த நிலையில் அரிதாக கிடைக்கிறது. இரும்பு தாது. டேஷ் ஒரு வெளிர் சாம்பல் நிறமுடையது. ஏதோ ஒரு கனிமம் வந்து பாத்தீங்கன்னா வெளிர் நிற சாம்பலுடையது சொல்லியிருக்கேன். கமான் கமான், இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. மாங்கனீஸ். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பெட்ரோல்னு ஞாபகம் வச்சிருப்பீங்க. பட் ஆனா நிலக்கரி தான் ஆன்சர். எக்ஸாக்ட் ஆன்சர் என்னங்க? நிலக்கரி. ஓகே காய்ஸ், இன்னைக்கு 50க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம. ஸோ லைவ் அட்டன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளஸ் தான் கொடுப்பேன். எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. அந்த நம்ம சோர்வடைய வேண்டாம். எந்த ஒரு விஷயமே வேண்டாம். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே படிச்சிருக்கோம். அந்த படிச்சதை எங்கேயோ போய் அப்ளை பண்ண போறோம். அதை மட்டும் தெளிவா எடுத்துக்கங்க. அதுவே உங்களை ஒரு மந்திரமா எடுத்துட்டு செயல்படுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ.